ஸ்வேதாஸ் கிச்சனில் பூண்டு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சின்ன கப்பில் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து உரித்த பூண்டையும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் 4 வர காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் நல்லா வதங்கணும், அடி பிடிக்காமல் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இதில் புளியும் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வதக்கிட்ட பிறகு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க புளி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். இதை தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம். இட்லிக்கு தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும்தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.